Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் 2 நாட்களில் நிறைவடைய உள்ள நிலையில் பள்ளியின் சொத்துக்களை காப்பாற்ற புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாக சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், பள்ளி சொத்துக்களை காப்பாற்ற என்ன புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கு? முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாக கடைசி பொதுத் தேர்வு நடைபெற்று மாணவர்கள் பள்ளியை விட்டு புறப்பட்டு செல்லும் போது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய டேபிள், சேர், நாற்காலி, ஃபேன் உள்ளிட்டவற்றை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். எனவே பள்ளியினுடைய இந்த சொத்துக்களை பாதுகாப்பு சென்னையினுடைய முதன்மை கல்வி அலுவலர் ஒரு சுற்றறிக்கையை போட்டிருக்கின்றார். சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் அதனுடைய தலைமை ஆசிரியர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அந்த முன் அனுமதியை பெற்று அவர்களை அந்த கடைசி தேர்வு முடித்துவிட்டு மாணவர்கள் வெளியே செல்வதற்கு முன்னதாக அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும். இந்த மாணவர்கள் எந்த விதமான அந்த சொத்துக்களையும் சேதாரப்படுத்தாமல் வெளியே செல்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஒரு சுற்றறிக்கையாக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இது அனுப்பப்பட்டிருக்கின்றது. தேர்வு மையமாக செயல்படக்கூடிய அந்த பள்ளிகளில் அப்பள்ளியினுடைய ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்களும் கூட தேர்வு முடியும் நேரத்தில் வருகை புரிந்து மாணவர்கள் அமைதியான முறையில் வெளியே செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில், கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டுகள்லாம் பார்க்கும்போது தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்த மாணவர்கள் 12ஆம் வகுப்போ 11ஆம் வகுப்போ முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறும் போது அந்த கடைசி நாளில் டேபிள், சேர் போன்றவற்றை எல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள். அது ஒரு சில மாணவர்கள் செய்யும் தவறு, ஒழுங்கீன நடவடிக்கை. அதை பார்த்து மற்ற மாணவர்களும் செய்து ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளியினுடைய சொத்துக்கள் சேதாரமாகக்கூடிய நிலை இருக்கிறது. அவர்களும் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பதாலே அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க முடிவதில்லை. அவர்களுடைய எதிர்காலத்தை கருதி விட்டுவிட வேண்டிய ஒரு சூழலும் கட்டாயமும் ஏற்படுகிறது. எனவே பள்ளிக்கல்வித்துறை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதனை மேற்கொண்டிருக்கிறது. உள்ளூர் காவல் நிலையங்களில் எச்சரிக்கை செய்து அவர்கள் பாதுகாப்பிற்காக காவலர்களை அழைத்து வந்து இந்த கடைசி பரீட்சை, இந்த கடைசி தேர்வு முடியும் போது அவர்கள் உள்ளே இருக்க வேண்டும், இந்த மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.